जनवरी महीना है और इसी में हमें विशेष जो पुरुषार्थ करना है, फरिश्ता बनने का पुरुषार्थ करना है, हल्का रहना है. பரிசுத்த ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நாம மிக லேசாக இருக்க வேண்டும். क्योंकि हमारा मुख्य लक्ष्य है बाबा के जैसा फरिश्ता बनना. अभी भी लास्ट का स्लोगन था, इतना हल्के बनो जो बाबा पलकों पर बिठा करके लेके जाए. ஸோ இன்றைய ஸ்லோகனே நீங்கள் அந்தளவுக்கு லேசாகிடணும், பாபா உங்களை தோளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும். அதனால் நம்முடைய லட்சியமே என்னென்னா பாப் சமான் பரிஸ்தா ஆகுவது தான். देवता वही बनते जो हल्के रहते हैं. कारोबार करते हुए भी, गृहस्थी संभालते हुए भी हल्के रहते हैं, ज़्यादा खुश रहते हैं, वो देवता बनते हैं. யார் தேவதையாக முடியும்னா எல்லா காரியங்களும் செய்தாலும் யார் லேசாக இருக்காங்க, குடும்பத்தை சம்பாலனை பண்ணாலும் லேசாக இருக்கிறவங்க தான் தேவதையாக முடியும். क्योंकि जो हल्का रहता है, खुश रहता है, उसका शरीर का हेल्थ अच्छा रहता है, वो सामाजिक रूप से भी बहुत अच्छा रहता है, सबका प्रिय बनता है. யார் அது போல் லேசாக இருக்கிறாங்களோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சரீர ஆரோக்கியமாக இருக்கும். சமுதாயத்திலையும் கூட அவங்க நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரியமானவர்களாகவும் இருப்பாங்க. उसके बजाय वो निगेटिव सोचता है, ज़्यादा सोचता है, उसका शरीर में प्रॉब्लम आते हैं. और शरीर वाला प्रॉब्लम वाला देवता नहीं होगा, क्योंकि सतयुग में कोई हॉस्पिटल्स नहीं होंगे. அதாவது யார் அதிகமாக நெகட்டிவ் யோசிக்கிறாங்க தன்னை பற்றி மற்றவங்களை பற்றி, அவங்க சரீரத்திலே அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போது வியாதி வரும். அந்த ஒரு வியாதியை குணப்படுத்த எந்த ஹாஸ்பிட்டலையும் முடியாது. इसलिए ये संस्कार यहाँ में डालना है. हमें सदा हल्के रहना है, खुश रहना है, परिस्थितियाँ कैसी भी हो. அதனால் இந்த ஒரு சன்ஸ்காரத்தை இங்கேயே நம்ம கொண்டு வந்துடணும். என்ன பிரச்சனையானாலும் சரி நாம் லைட்டாக இருக்க கற்றுக்கணும், லேசாக இருக்கணும். और जितना हम लाइट रहते हैं, हल्के रहते हैं, उतना हमारी आत्मिक स्थिति रहती है. और जिसकी आत्मिक स्थिति रहती है उसके शरीर में आत्मा के वेव्स फैलते हैं और इससे अति इंद्रिय सुख मिलता है. எவ்வளோ லேசாக இருக்கிறோமோ அவ்வளோ ஆத்மா லைட்டாக இருக்கும், ஆத்மா சக்திசாலியாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த ஆத்மீக சக்தி அந்த சரீரத்தில் அவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போது என்னாகும், எல்லா இந்திரியங்களும் சுகத்தை அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அத்தீந்திரிய சுகத்தை அப்போது நம்ம ஈஸியாக அனுபவம் பண்ணலாம். லைட்டாக இருக்கிறதுல எவ்வளோ லாபம் இருக்குது பாருங்கள். तो हमारा संकल्प ना चले, हम सदा हल्के रहे, उसके लिए हम क्या पुरुषार्थ करना है उसके ऊपर चर्चा करते हैं. அப்போ நாம் சங்கல்பம் அந்த மாதிரி அதிகம் செய்யாது இருக்கணும், நம்ம எப்போதும் லேசாக இருக்கணும். அதுக்கு என்ன புருஷார்த்தம் பண்ணுறது? तो सदा हल्का रहने के लिए, संकल्पों को बचाने के लिए सबसे पहली बात है कर्मों के खुई गति को याद रखो. आज हमारे जीवन में छोटे छोटे प्रॉब्लम्स आते हैं, शरीर की बीमारी होती है, आपस के कुछ खिटपटी वाली बातें आती हैं. ये क्यों आते हैं? क्योंकि हमारे कोई गलत कर्म उन लोगों के साथ, प्रकृति के साथ, इसीलिए बातें आती हैं. कितनी भी बातें हैं, ये मेरे कोई कर्मों का हिसाब है, बाकी इस व्यक्ति का कोई गलती नहीं, कोई परिस्थिति की गलती नहीं, मेरे ही कोई गलत कर्म. जो इस कर्मों की गुह्य गति को याद रखता है उसको कभी भी संकल्प नहीं चलेंगे, वो हल्का रहेगा. நீங்கள் லேசாக இருக்கணும், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா கர்மத்தினுடைய ஆழமான கதியை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். அப்போ எந்த ஒரு பிரச்சனை வருது, நம்மளை சுற்றி ஏதாவது அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனா அதற்கு காரணம் ஏதோ கர்மத்தினுடைய விளைவு. அப்படி நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை நம்ம சேமிச்சுக்கலாம், நாம் அதனுடைய பாதிப்பில் போக மாட்டோம். तो जो ये कर्म गति को समझ, नहीं तो कभी कभी हम निगेटिव में चले जाते हैं, सोचते हैं कि मैं इसके रास्ते में कभी गया नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसा क्यों करता है, इसने मेरे साथ ऐसा क्यों किया. ये क्यों क्या हमें देह भान में लाता है. इसीलिए नो क्वेश्चन, नो करेक्शन, मन चुप. மனசு எப்படி இருக்கணும்னா கேள்வியில் வரவே கூடாது. கர்மத்தினுடைய கதி புரிஞ்சிட்டா ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி நடந்தாங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது. கேள்வி வரலைன்னா மனசு அமைதியாகிடும்.
அப்போ அதுக்கு கர்மத்தினுடைய கதி புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கலன்னா தான் கொஸ்டின் வரும், குழப்பம் வரும். அப்போ நெகட்டிவ் அதிகமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்டுறது. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் அந்த கர்மத்தினுடைய விஷயத்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டோன்னா இவ்வளோ சிந்தனைகள் வராது இல்லையா, லேசாக இருக்கலாம். एक ड्रामा की बहुत बड़ी सीक्रेट बात है, आपके आसपास के जितने लोग हैं, चाहे बच्चे हैं, पति है, पड़ोसनी है, चाहे रिश्तेदारी है, ऑफिस वाले, सब लोग कौन है, वो कोई हमको देने के लिए आए पिछले जन्मों का हिसाब, या कोई हमारे से लेने के लिए आए हैं. तो जिन्होंने इस लेने देने को समझा उसका मन चुप रहेगा, कभी निगेटिव नहीं सोचेगा, वो सदा हल्का रहेगा, हर्षित रहेगा. ஸோ ட்ராமாவோடைய ரகசியம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க, வீட்டில் இல்லை அக்கம் பக்கத்தில், ஆஃபீஸில், எங்கெல்லாம் இருக்காங்க, யாருடைய கனெக்ஷன்லலாம் வரும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட ஏதோ கொடுக்கறதுக்காக வராங்க, இல்லை எடுத்துக்கிறதுக்காக வராங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கர்மத்தினுடைய சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுட்டா நமக்குள்ளே நெகட்டிவ் வரவே வராது. நாம் எப்பொழுதும் லேசாக இருக்கலாம். நம்ம கொடுத்துட்டு இருக்க வேண்டியதில் கொடுப்போம், அடைய வேண்டிய இடத்துல அடைஞ்சிட்டு அமைதியாக இருப்போம். கேள்வி வராது ஏன் என்னன்ட்டு. कर्मों का सिद्धांत है, जो बोएंगे वही काटना पड़ता है. तो आज हमारे जीवन में जो प्रॉब्लम्स आते हैं, हमने कभी बोया है, वो अब हमें काटना पड़ रहा है. इसीलिए कोई किसी का दोष नहीं. इसीलिए इस कर्मों को समझ करके हमें चलने से हम हल्के रहेंगे. और हमें भविष्य में कोई गलत कर्म, श्रीमत के विरुद्ध में कोई गलत कर्म के बीज नहीं बोना है, तब हम सदा हल्के रह सकेंगे. இப்போ கர்மத்தினுடைய விதி சொல்லும்போது நம்ம முக்கியமான ஒரு உதாரணம் என்ன சொல்கிறோன்னா, என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோன்ட்டு. அப்போ நாம் இப்போது என்ன ஒரு பிரச்சனை சந்திக்கிறோமோ இதை நாம் என்றைக்கோ விதைச்சிருக்கிறோம், அதை இப்போ அறுவடை பண்ணுறோம், அவ்வளோதான். அது மாதிரி சிம்பிளாக எடுத்துட்டோன்னா நம்ம அமைதியாக இருப்போம். அதே போல் இப்போது சிரேஷ்ட கர்மா விதைச்சாதான் நாம் அடுத்து என்ன பண்ணுவோம், நல்ல பலனை அனுபவிப்போம். அதனால ஸ்ரீமத்துக்கு விரோதமாக எந்த ஒரு விதையும் விதைச்சிடாதீங்க, அப்படின்னா அந்த மாதிரி கர்மா செய்திடாதீங்க. रोज़ जब घर से बाहर निकलते पहले सोच के निकलो, आज न जाने किसके किसके हिसाब में चुक्त करने होंगे. तो चलते चलते किसी ने गाली दी तो क्या समझो, अच्छा इसका भी बहुत दिन का बाकी था, पूरा हो गया. ये भी मन को चुप रखना, निगेटिव नहीं सोचना. ஸோ மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கணும், நெகட்டிவ் யோசிக்கக்கூடாது. அப்போனா என்ன செய்யணும், காலையில் எழுந்ததுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி நமக்கு யார் யாரோட கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு, கொடுக்க வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியிருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் போயிட்டே இருக்கல, இன்றைய நாள் பொழுது அப்படியே கடந்து போயிட்டே இருக்கல, யாராவது உங்களை ஆப்போசிட் பண்ணால் கூட நீங்கள் டக்குன்னு புரிஞ்சிடணும், சரி ஏதோ ஜென்மத்தினுடைய கடன் இன்றைக்கி இதோட கழிஞ்சிட்டது, அப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துடணும். दूसरी बात है, अगर मन को चुप रखना है, हल्का बनना है, गीता का, रामायण का, महाभारत का, सारे शास्त्रों का सार है, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा. इस मंत्र को याद करते सदा कुछ भी हो जाता है, छोटी छोटी बातों में डिस्टर्ब नहीं होना, लेकिन अच्छा हुआ समझ करके मन को चुप रखना है. மேலும் மனசை நீங்கள் அமைதியாக லேசாக வச்சுக்க விரும்பணுன்னா நம்மளுடைய ராமாயணம், மகாபாரத, கீதை எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கிற முக்கியமான சாரம் எது நடந்தது நன்மைக்கு, நடப்பது நடக்க போகிறது எல்லாம் நன்மைக்கு. இந்த சின்ன விஷயம் இதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்தினா எந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கும் கூட இதே நல்லது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கலாம். कभी कभी तो हम इतना डिस्टर्ब हो जाते हैं, या ऐसा क्यों हुआ, समझो बच्चे ने गिलास गिराया, गिलास टूट गया, गिलास था 10 रुपये का, अगर उसके लिए गुस्सा करेंगे हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा. गिलास था 10 रुपये का, इसलिए गिलास भी टूटा, कोई बात नहीं बेटा दूसरा ले लेंगे. हमें कभी भी अपने गिलास पे से भी मत हो के है संकल्प, इसलिए संकल्प को बचाओ, समय को बचाओ. ஸோ இப்போது உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸை உடைச்சிடுறது, அப்போ நமக்கு டென்ஷன் ஆகிடுது, எப்படி நீ உடைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த உடைக்கிற அந்த பொருளோட மதிப்பு 10 ரூபாய் தான். ஆனால் அதில் உங்களுடைய ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 10 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது மாதிரி சின்ன விஷயங்கள் என்ன ஆக்கிடுறோம், நம்ம பெரிதாக்கிடுறோம். அதனால் நமக்கு வேல்யூபிளானது எதுனா நம்முடைய சங்கல்பாவும் நேரமும் தான். அப்போ அந்த உடஞ்சி கிளாஸை விட இதுதான் மதிப்பானது. அதிலே நம்ம புத்தி கொடுத்துட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறோம், இந்த மதிப்பான பொருளை இழந்துடும், நம்முடைய சங்கல்ப சக்தியும் நேரத்தையும். ஆகையினால நம்ம புரிஞ்சுக்கணும் கர்மத்தினுடைய விஷயத்தை. इसलिए
अपने संकल्पों को बचाना, इसलिए इस मंत्र को याद रखना, जो हुआ अच्छा हुआ। इतना ही नहीं, आज तक जिन्होंने मुझे तंग किया, परेशान किया, ये सब घटना से भी हमारा कल्याण हुआ। अगर वो तंग ना करते, परेशान ना करते तो यहाँ आते ही नहीं। इसलिए इस मंत्र को याद रखने से सदा हमारा मन हल्का रहेगा। நம்ம இந்த மந்திரத்தை நினைவில் வச்சுக்கிட்டா மனசை லேசாக வச்சுக்கலாம். என்ன மந்திரம்? எது நடந்தது நன்மைக்காக தான். இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நம்ம நன்மைக்குன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி இங்கே இவ்வளோ நல்லா இருப்போம் இல்லையா? அதெல்லாம் கடந்து தானே இங்கே பாபாட்ட நல்லா இருக்கிறோம் நாம். ஆகையினால நன்மை தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு மனசை லேசாக வச்சுக்கணும். तीसरी बात है, अगर सदा हल्के रहना है, फरिश्ता स्थिति की अनुभूति करनी है, खुश रहना है, उसके लिए जीवन में आने वाली छोटी छोटी निगेटिव बात को पॉजिटिव में चेंज करो। जो निगेटिव को पॉजिटिव में बदलता है वो सदा हल्का रहता है। அதே போல் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அப்போது நாம் லேசாக இருக்கலாம். जो निगेटिव को पॉजिटिव बनाना जानता है उसके पास एक शक्ति आती है, उस शक्ति का नाम है सहन शक्ति। யார் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சக்தி கிடச்சிடுது. அது என்ன சக்தினா सहन शक्ति, सहिष्णुता शक्ति। समझो किसी ने आपका परचिंतन किया या किसी ने आपको गाली दी, तो निगेटिव को पॉजिटिव में चेंज करो। ये गाली नहीं दी, मेरे पर गुलाब का फूल डाल दिया। जो संगम युग में गाली देगा वही व्यक्ति दोपहर में रोज़ आपके मूर्ति के सामने गुलाब का फूल चढ़ाएगा। तो जिस दिन किसी ने गाली दी, तो जब एकांत में बैठो या बाबा के कमरे में जाकर बैठो, तो बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा भगत भेजा था, उसने बहुत अच्छा फूल डाल के गया, आपका बहुत बहुत धन्यवाद। அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணுன்னா ஒரு சின்ன உதாரணம், உங்களை யாராவது திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் மேலே மலர்கள் தூவுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய மூர்த்திக்கு பூஜை பண்ணக்கூடிய பக்தர்களாக அவங்கள நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். अगर कोई आपका परचिंतन करते हैं तो भी डिस्टर्ब नहीं होना है। जो संगम युग में आपका परचिंतन करेंगे वही दोपहर में आपके मंदिर के सामने आकर के कीर्तन भजन गाएंगे। कीर्तन भजन में 2-4 जन इकट्ठे होते हैं, एक जन ढोल बजाता है, एक जन टाल बजाता है, एक जन डपला बजाता है, 2-4 जन गाते हैं, उसको कहते कीर्तन भजन। तो परचिंतन में भी 2-4 जन इकट्ठे होते हैं, ये कहेगा वो है ही ऐसी, उसे कहा हाँ मेरे साथ भी ऐसा क्या, तो वही आपके भजन गाने वाले बनेंगे। इसलिए कभी भी डिस्टर्ब बनाना है, निगेटिव को क्या बना दो पॉजिटिव। யார் உங்களை சுற்றி பரச்சிந்தனை செய்கிறாங்க, அதாவது உங்களை பற்றி பேசுகிறாங்க, 4 பேர் சேர்ந்துட்டு இவங்க இப்படி அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் கூட டோன்ட் கேர் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டால் அவங்க தான் பிறகு துவாபரயுகத்தில் உங்கள் கோவில் முன்னாடி கீர்த்தனை பாடுறவங்களா இருப்பாங்க, உங்களுடைய மகிமை பாடுறவங்களா இருப்பாங்க, யாராவது தபலா வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, யாராவது பிபி ஊதுறவங்களா இருப்பாங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் இங்கே என்ன பண்ணுவாங்க, உங்களை பற்றி குறை சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. तो जो छोटी छोटी निगेटिव बात को पॉजिटिव में लाता है वो सदा खुश रहता है, वो सदा हल्का रहता है, संकल्पों को बचाएगा। अन्यथा ये छोटी छोटी बातें हमें योग में स्थिर होने नहीं देगी। சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரம் நம்மளுடைய சங்கல்பா சேவ் ஆகிடும். அப்போ நம்மளுடைய யோகாவும் நல்லா இருக்கும், நம்ம லேசாக இருக்கலாம். மாற்ற கற்றுக்கணும். நம்ம नहीं तो योग लगाने के लिए बैठे हैं, लाल लाइट चल रहा है, गीत बज रहे हैं, शुरू करेंगे मैं आत्मा हूँ शांत स्वरूप हूँ, फिर कहेंगे मेरे को उन्होंने क्यों बोला, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ शांत स्वरूप, फिर कहेंगे सबके बीच में क्यों बोला, फिर कहेंगे मैं आत्मा हूँ, फिर कहेंगे सब 15 दिन पहले भी बोला था। वो सारा दिन की निगेटिव बातें आपको आत्मचिंतन, परमात्मा चिंतन, ज्ञान का चिंतन करने नहीं देगी। நீங்கள் இது போல் மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடுது, நீங்கள் யோகா பண்ண உட்காரும் போது ரெட் லைட் போட்டாச்சுன்னா ஆத்மா சாந்த சுரப்பன்னு பயிற்சி பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நினைவு வருது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க. அவங்க சொல்லி 15 நாள் ஆகியிருக்கலாம், திரும்ப நீங்கள் யோகா பண்ண ஆரம்பிப்பீங்க, திரும்ப நினைவுக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த செகண்டே அதை பரிவர்த்தனை பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யோகாவில் உட்காரும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, நீங்கள் லேசாக பவர்ஃபுல்லாக யோகா பண்ணலாம். इसलिए आकाश के चंद्रमा को पानी में देखना है तो पानी स्थिर चाहिए, परम धाम के परमात्मा को मन में देखना है तो हमारा मन हमेशा स्थिर चाहिए। और उसको स्थिर मन को बनाने के लिए निगेटिव को क्या बना दो
पॉजिटिव। மனசை வந்து நிலையாக்கிக்கணும். அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஆகாயத்தில் இருக்கிற சந்திரனை நீங்கள் பூமியில் தண்ணியில் தெளிவாக இருந்துச்சுன்னா அழகாக பார்க்கலாம் இல்லையா? தண்ணி அலைஞ்சிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சந்திரனை தெளிவாக பார்க்க முடியாது. அதுபோல் பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை உங்கள் மனசில் நீங்கள் பார்க்கணுன்னா மனசு தெளிவாக இருக்கணும். மனசு தெளிந்த நீரோடை போல் ஓடணும். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய எண்ண அலைகளை நீங்கள் நிதானமாக வச்சுக்கணும். அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி லேசாக இருந்தீங்கன்னா மனசில் பரமாத்மாவை தெளிவாக பார்க்கலாம். जैसे शिव बाबा ने हमें कितना पढ़ाया, देवी देवता बनाया, ज्ञानी बनाया, लेकिन जब हम सतयुग में गए शिव बाबा को याद भी नहीं किया। सोने के महल में गए, पुष्पक विमान में बैठे, तो उसी दिन बाबा को थैंक्स भी नहीं बोला। तो बाबा ने ऊपर से बाबा डिस्टर्ब हुआ, बाबा फिर भी निराकारी स्थिति में रहा। इसी तरह कभी कभी हमें भी जिसको हमने सहयोग किया है, जिस बच्चों को पढ़ाया है, लिखाया है, जब वो बच्चे हमको पूछते नहीं, समझो वो उनकी शादी है या उनका घर का ओपनिंग है, हमको नहीं बुलाया, हम तो डिस्टर्ब हो जाते हैं, लेकिन बाबा का भी डिस्टर्ब नहीं हुआ। ஸோ பாபா நமக்கு எவ்வளோ படிப்பு சொல்லி தராங்க, எவ்வளோ பாலனை கொடுக்குறாங்க, நம்மளை சொர்க்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் நாம் அவரை நினச்சி பார்க்குறோமா? சொர்க்கத்தில் போயிட்டோம், மாளிகையில் போயிட்டோம், புஷ்ப விமானத்தில் பறக்கிறோம், பாபாவை நினச்சி பார்க்குறோமா? தேங்க்ஸ் சொல்கிறோமா? ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் பாபா மேலேருந்து பார்க்குறார். ஆனால் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? இவ்வளோ இந்த குழந்தைங்களுக்கு சுகமாக உட்கார வச்சுருக்கிறேன், என்னை நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்னு அவருக்கு தோணுதா? தோன்றதில்லை. அவர் ஏன்னா நிராகார ஸ்திதியில் இருக்கார் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்? யாருக்கா ஒரு சின்ன உதவி பண்ணிட்டா அவங்க நமக்கு ரிட்டர்ன் ஒன்றும் செய்யலை, நம்ம எவ்வளோ சகயோகம் பண்ணோம், அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறோம், அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் செய்கிறோம், சொந்த பந்தங்களுக்கு செய்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம்? டிஸ்டர்ப் ஆகிறோம். அவங்க அதுக்கு ரிட்டர்ன் எதுவும் செய்யலை, ரியாக்ட் பண்ணல அப்படின்னா. ஆனால் பாபா எப்படி இருக்கார்? நிராகார அவஸ்தையில் ஸ்திராக இருக்கார். அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். संसार का नियम है, जिसका भला करेंगे वही आपका बुरा करेगा। இந்த உலகத்திலே ஒரு தத்துவம் என்ன இருக்குன்னா, நீங்கள் யாருக்கு நல்லது செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கெடுதல் செய்வாங்க. फिर हम कहते हैं देखो इस बच्चे को मैंने पढ़ाया लिखाया और अब मुझे पूछता भी नहीं है, मुझे देखता भी नहीं है, और बहुत डिस्टर्ब हो जाते हैं। इसीलिए बाबा कहते हैं फॉलो फादर, अर्थात बाबा को देखो, बाबा के लाइफ को याद करो। இன்றைக்கி உலகத்தில் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ படிப்பு சொல்லி தந்தோம், இவ்வளோ செஞ்சோம், ஆனால் நம்மளை எதுவும் கேட்கலை, கவனிக்கலை, கண்டுக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அதனால தான் பாபா சொல்ல, நீங்கள் அப்படியெல்லாம் யாரையும் பார்க்காதீங்க, ஃபாலோ ஃபாதர். உலகத்தில் அது ஈஸியாக நடக்கிறது இல்லையா? ஆனால் நமக்கு பாபா கற்றுக் கொடுத்துட்ட நீங்கள் பாபாவை மட்டும்தான் பார்க்கணுன்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எதுலேயும் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. इतना ही नहीं, जब द्वापर युग में गए, जिस भगवान ने हमारा भला किया था, हमें देवी देवता बनाया था, उसको हम गाली देना शुरू किया। वो भी अकेले गाली नहीं दिया, माइक लगाया, औरों को भी, पड़ोसी वालों को बुलाया, आज हमारे घर में गाली देने का प्रोग्राम है। हे भगवान तुम कुत्ते में है, बिल्ली में है, ठिक्कर में। तो बाबा ने उस गाली को सुना लेकिन डिस्टर्ब नहीं हुआ, और ये भी नहीं सोचा जब मैं नीचे जाऊंगा जिन्होंने गालियाँ दी मैं उनके गले दबाऊंगा, ये भी नहीं सोचा। तो भी बाबा कितना सहन करता है, तो हमें भी सहन करना है। பாபா போலவே நமக்குள்ளேயும் சகிப்புத்தன்மை சக்தி வரணும். எப்படின்னா, துவாபர யுகத்தில் நீங்கள் பாபாவை வந்து இவ்வளோ செய்திருந்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? கலங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் சும்மா இல்லை, நீங்கள் மைக்கு வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு மகிமை பாடுறேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணீங்க? அவர் நாயில் பூனையில் எல்லாத்துலேயும் இருக்கார், சர்வ வியாபின்னு கலங்கப்படுத்தினீங்க. ஆனால் இவ்வளோ நீங்கள் செய்தும் பாபா என்ன பண்ணினார்? நிராகார நிலையில் சாட்சியாக இருந்து பார்த்தார். ஸோ இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் போய் ஞானம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்துட்டு இருக்க போகிறேன்னா அப்படியெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நாமளும் கூட பாபா போலவே இருக்க பழகணும். அவ்வளோ சகிப்புத்தன்மை சக்தி நமக்குள்ளே கொண்டு வரணும். इतना ही नहीं, उसको ये क्या बोला, भगवान अकर्ता है, कुछ भी नहीं करता। अगर हमको कोई व्यक्ति बोले ये कुछ नहीं करती, बैठी रहती है, ओम शांति में जाते हैं, तो हम कितना डिस्टर्ब हो जाते। कहें कि मैं तो सवेरे खाना बनाती हूँ, ये करती हूँ, सिद्ध करेंगे। बाबा ने सिद्ध नहीं किया, इसलिए बाबा ने उसको सहन किया, और ये भी नहीं सोचा वो ऐसे ही मेरे को बोलते अकर्ता है, ठीक है इस कल्प में मैं नीचे जाऊँगा नहीं, अपना काम करूँगा नहीं, ये नहीं कहा। लोगों ने बोला तो भी अपना काम करने के लिए आया हूँ. இப்போ நம்ம நிறைய காரியம் பண்ணிகிட்டே இருக்கோம், சேவா பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
ஆனால் யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் என்ன ஒன்றுமே செய்யலை சும்மாவே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் பாபாவை நாம் என்ன சொல்லிட்டோம், ரொம்ப ஈஸியாக அக்கர்த்தா, அவர் எந்த கர்மாவும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் டிஸ்டர்ப் ஆகிறாரா? அவர் எவ்வளோ சகிச்சுக்கிறாரு. சரி, இந்த குழந்தைங்க என்னை எப்படி சொல்லிட்டாங்க, அதனால் இந்த கல்பா நான் கீழே போக மாட்டேன், இவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரா பாபா? ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், நான் இவ்வளோ செஞ்சு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடும். அது மாதிரி பாபா இருக்கிறதில்ல. அப்போனா பாபா கிட்ட எவ்வளோ சகிப்புத்தன்மை சக்தி இருக்குது பாருங்கள். इतना भी नहीं, जब बाबा नीचे आता है ये भी नहीं सोचता अब नीचे जाऊंगा, जिन्होंने मुझे गाली दी उनको कभी ज्ञान नहीं सुनाऊंगा, मैं नए लोगों को ढूंढ करके ज्ञान सुनाऊंगा, ये नहीं सोचा। गाली देने वालों को बाबा ने गले लगाया, ये नहीं सोचा दूसरे लोगों को सुना करके। पिछले कल्प में मैंने इनको सुना करके फंस गया था, जब सुखी बने मुझे याद नहीं किया, लेकिन नहीं, बाबा अपकारी पर भी उपकार किया, गाली देने वालों को गले लगाया, इसलिए उसका गायन है शांति का सागर, आनंद का सागर। क्यों? वो ऐसे परिस्थिति में वो आनंद में रहता है, शांति में रहता है, अपकारी पर भी उपकार करता है। तो हमें भी फॉलो फादर करना है, तब हम हल्के रहेंगे। ஸோ பாபா வந்து களங்க ஏற்படுத்தினவங்களே என்ன பண்ணார், கட்டி தழுவிட்டார். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ அன்பு கொடுத்துட்ருக்கார் பாபா, பாலனை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குழந்தைங்க இவ்வளோ கலங்கப்படுத்திட்டாங்க, நான் போய் இனி இவங்களை சந்திக்க மாட்டேன், இவங்களோட ஞானம் சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் பாபா சொல்லலை. அபகாரம் செய்தவங்களுக்கும் உபகாரம் செய்துட்ருக்கிறார் இல்லையா? ஸோ அதுபோல் நான் இந்த கல்பா போய் வேறு குழந்தைங்களுக்கு புதுசாக ஞானம் சொல்லி புது உலகத்துக்கு அவங்களுக்கு அதிகாரி ஆக்குறேன் அப்படிலாம் நினைக்கிறாரா? இல்லை. ஸோ அது மாதிரி போன கல்பா யாருக்கு பாலனை கொடுத்து பிறகு அந்த குழந்தைங்க மாயா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அந்த குழந்தைங்கள தேடி கண்டுபிடிச்சி திரும்ப என்ன பண்ணுறார், அவங்களுக்கு எல்லாமே நன்மை செய்துட்டு இருக்கிறார். அப்போது பாபா வந்து எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்கார், எவ்வளோ சகிச்சுக்கிறார். அப்படி நாம் பாபாவை ஃபாலோ பண்ணணும். जबकि बाबा को गाली दे रहे थे, भगवान तुम कुत्ते में, बिल्ली में, ठिक्कर में। अगर कोई छोटे बच्चे को भी कहो कि तुम कुत्ते में हैं, बच्चे को गुस्सा आएगा, मेरे को कुत्ते में बोलते हैं, वो बच्चे को भी पसंद नहीं कुत्ते में रहना। और भगवान इतनी बड़ी हस्ती, उसको हमने कुत्ते में बोला, ठिक्कर में बोला, लेकिन बाबा ने क्या क्या सोचा, मेरी भक्ति कर रहे हैं, निगेटिव को क्या बना दिया, पॉजिटिव। तो इसी तरह हमें भी निगेटिव को पॉजिटिव बनाना है, तब हम संकल्पों को बचाएंगे, तब हल्के रहेंगे। ஸோ பாபாவுக்கு நாம் கலங்கப்படுத்தினோம், நாய் பூனையிலெல்லாம் இருக்கிறாரு, கல்லில் இருக்காருன்னு. ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் அப்படி நாய் திட்டினா கூட அந்த குழந்தை ஒத்துக்காது, இதுமா நாய் போல் இருக்குன்னு சொன்னால். அப்படி இருக்கும்போது பகவான் எவ்வளோ ஹையஸ்ட்டு, நாம் அவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன பண்ணியிருக்கார் பாபா, நமக்கு வந்து எவ்வளோ பாலனை கொடுத்துட்ருக்கார், நன்மை செய்துட்ருக்கிறார். இப்போ அந்த மாதிரி பாபாவை நாம் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்ம லேஸாக இருப்போம். நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டார் இல்லையா பாபா? சரி, குழந்தைங்க நம்மளை அந்த அவ்வளோ அன்பாக பக்தி செய்கிறாங்க அப்படி தானே நினச்சிட்டார் அவர் இல்லையா? तो पहली बात बताई, कर्मों को समझ करके चलना है, डिस्टर्ब नहीं होना। दूसरी बात बताई, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, इसको पक्का करना है। तीसरा बताया, नेगेटिव को पॉजिटिव मिलाना है। 3 விஷயம் சொல்லியிருக்காங்க லேசாக இருக்கிறதுக்கு. கர்மத்தினுடைய ஆழமான கதியை புரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது ட்ராமான்னு புரிஞ்சு நன்மைக்கு எடுத்துக்கணும். அடுத்து 3வது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இதெல்லாம் நம்ம லேசாக இருக்கிறதுக்கான விஷயம். இன்றைக்கி ஸ்லோகன். ஸோ ஞானத்தை எவ்வளோ சிந்தனை பண்ணி இவ்வளோ விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க, முரளி சிந்தனை பண்ணது. चौथी बात है, अगर हमें सदा हल्के रहना है, उसके लिए आत्मिक स्थिति का अभ्यास करना जरूरी है। जितना आत्मिक स्थिति में रहेंगे उतना हम हल्के रहेंगे। देह भान में आने से वो बातें हमें फील होती हैं। ஸோ 4வது விஷயம் வந்து லேசாக இருக்கணும்னா ஆத்மீக ஸ்திதியில் இருக்கணும். எவ்வளோ தேக உணர்வில் வரும் அவ்வளோ நம்ம வெயிட் ஆகிடுவோம், எவ்வளோ ஆத்ம உணர்வில் இருக்கிறோம் அவ்வளோ நம்ம லேசாக இருக்கலாம். आत्मिक स्थिति बनाने का आधार है सवेरे का अमृत वेला का योग अच्छा, उसके बाद क्लास के पहले आकर के आधा घंटा योग और मुरली, ये 3 चीज़ें सवेरे सवेरे हम करते हैं तो हमारी आत्मिक स्थिति नेचुरल रहती है। और जिसकी आत्मिक स्थिति रहती है उसके शरीर में वेव्स फैलते हैं, तो फिर कोई अपमान करे, निंदा करे, उसकी फीलिंग नहीं होंगी। इसलिए आत्मिक स्थिति में रहने से हम हल्के बनेंगे। ஸோ ஆத்மீக ஸ்திதியில் இருக்கணும்னா முக்கியமான விஷயம் அதிகாலை அமிர்த வேலை யோகா பயிற்சி பக்காவாக இருக்கணும். பிறகு கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 hour யோகா, பிறகு முரளி கிளாஸ். காலை நேரத்தில் இந்த 3 விஷயமும் நம்ம ரெகுலராக பக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மீக ஸ்திதி நல்லா ஆகிடும்.
அப்போ அந்த ஆத்மீக சக்தி நம்மளுடைய முகத்திலே தோற்றத்திலே வந்துடும். நமக்கு அப்போசிஷன் எந்த விஷயம் வந்தாலும் நம்மளுடைய ஸ்துதியும் மாறாது இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆத்மீக ஸ்துதியை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா இந்த விஷயம் நமக்கு முக்கியமானது. क्योंकि आत्मिक स्थिति में रहने से हमें कोई बीमारियां भी नहीं होगी. सत्युग में किसी को बीमारी नहीं होती. क्यों? आत्मिक स्थिति रहने से हर जीवाणु को लाइट मिलती है. बीमारी क्या है? जिस जगह पर लाइट नहीं पहुंची वहाँ बीमारी पैदा होती है. वहाँ के जीवाणु नष्ट हो जाते हैं, डैमेज हो जाते हैं. तो इसीलिए जितना आत्मिक स्थिति में रहेंगे हमारे शरीर में हर जगह पर लाइट फैलेगी और जीवाणु एक्टिव रहेंगे. इसे सत्युग के शरीर से खुशबू आती है क्योंकि वह आत्मिक स्थिति रहने से वेव्स फैलते रहते हैं. इसलिए ये हमारी लाइट सदा भ्रुकुटी में ज्योति जलती रहे, ये पुरुषार्थ रहे. ஸோ ஆத்மீக ஸ்திதியில் இருந்தால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். சத்தியுகத்தில் ஏன் ஆரோக்கியமாக இருக்கோம்னா நம்ம அவ்வளோ ஆத்மீக ஸ்திதியில் இருக்கோம். ஸோ இப்போவும் நம்ம ஆத்மீக ஸ்திதியில் இருந்தோன்னா அந்த ஆத்மாவுடைய பிரகாசம், அந்த லைட் ஒவ்வொரு அணுவிலையும் போயிட்டு அதில் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ எந்த இடத்துல அந்த பவர் போகல அங்கே ப்ராப்ளம் வந்துடுது. எந்த அணுவுக்கு அந்த ஆத்மாவுடைய லைட்டு போய் சேரல அந்த இடத்துல பிரச்சனை வந்துடுது. அப்போ உடலில் எங்கே வியாதியோ அங்கே ஆத்மீக சக்தியினுடைய பவர் இன்னும் பிரவாகம் போய் சேரலைன்னு அர்த்தம். ஆகையினால எப்பொழுதும் ஆத்மா லைட் பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜெட்டிக் லைட் முழு உடலுக்கும் எப்பொழுது போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். इसलिए तनाव को तनाव मतलब तन में आना, इससे तनाव पैदा होता है. तन में आने से तनाव पैदा होता है. மன அழுத்தத்தை ஹிந்தியில் தனாவ்னு சொல்லுவோம். இங்கே மன அழுத்தம்னு ஏன் வருது? உடலில் வரக்கூடிய அழுத்தம். மன அழுத்தம்னு சொல்கிறோம், ஆனால் அது என்ன பண்ணுது? உடலில் பாதிப்பை ஏற்படுத்துது. மனதில் வர்றது உடலுக்கு போயிடுறது அந்த எண்ணங்களுடைய அழுத்தம். इसलिए आत्मिक स्थिति से हम सदा हल्के रहेंगे. और लास्ट की बात है, अगर हमें सदा हल्के रहना है, ड्रामा को सदा पक्के रखना है. जिन्होंने ड्रामा को पक्का किया वो सदा हल्का रहेगा. நாலாவது கடைசியான விஷயம் ட்ராமா. யார் ட்ராமா விஷயத்தை பக்கா பண்ணிக்கிறாங்க அவங்க லேசாக இருக்கலாம். क्योंकि हमने जो भी कुछ कर रहे, जो भी कुछ एक कई कल्प पहले भी किया था, इसलिए हमें कुछ भी नथिंग न्यू, नया कुछ भी नहीं कर रहे. இப்போ நம்ம எந்த ஒரு கர்மா செய்தாலும் கல்பம் முன்னாடி செய்ததான், நத்திங் நியூ. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு செய்யும்போது லைட்டாக செய்வோம் நாம். वैसे तो हम 3 बाप के बच्चे हैं, 3 बाप है हमारे सबके, लेकिन माँ हमारी 4 है. இப்போ நம்ம 3 தந்தையினுடைய குழந்தையாக இருக்கோம், ஆனால் நமக்கு தாய் அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் இருக்காங்க. ब्रह्मा, मम्मा, लौकिक माँ और ड्रामा. பிரம்மா, மம்மா, லௌகிக அம்மா, பிறகு ட்ராமா, 3 அம்மா. और सबसे महत्व की माँ है ड्रामा. இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது ட்ராமா. क्योंकि लौकिक माँ तो हर जन्म में चेंज हो जाते हैं और ब्रह्मा केवल संगम युग में होता है, मम्मा भी संगम युग में होते हैं. लेकिन ड्रामा एक ऐसी माँ है पूरा युग में गोद में लेके चलती है. இதில் ட்ராமா தான் ஹையஸ்ட். ஏன்னா அந்த அம்மா தான் முழு யுகமும் நம்மளை மடியில் வச்சு கூட்டிகிட்டு வராங்களாம். சங்கம் யுகத்தில் தான் பிரம்மா இருக்காங்க, மம்மா இருக்காங்க, லௌகிக அம்மா ஒவ்வொரு பிறப்புலையும் மாறிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த ட்ராமாங்கிற அம்மா முழு யுகத்துலேயும் கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க. और माँ कभी भी बच्चों को परेशान थोड़ी करेगी. तो ड्रामा हमें कभी दुख नहीं देता. जैसे कोई माँ बच्चा बीमार है उसको दवाई पिलाते हैं, दवाई कड़वी है, बच्चा नहीं पीता, माँ उसका हाथ पकड़ करके ज़बरदस्ती मुंह में चम्मच डालेगी और दवाई कड़वी भी पिलाएगी. वो तंग नहीं करे, उसको पता है कि इसको कड़वी लग रहे हैं, लेकिन अंदर पेट में जाएगी तो कई दिनों की तकलीफ भी उसकी ठीक हो जाएगी. இப்படி ஒரு குழந்தைக்கு முடியல அப்படின்னா மருந்து கசப்பாக இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுவாங்க? கட்டாயப்படுத்தி வாயில் ஊற்றிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைய அந்த அம்மா கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அது கடுமையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அது உள்ளே போய் குணப்படுத்திடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ட்ராமாவில் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட அதுக்கு காரணம் ட்ராமா கிடையாது. ஸோ அது நம்மளுடைய நன்மைக்காக தான். அதில் ஏதோ நன்மை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ட்ராமாங்கிற அம்மா நமக்கு ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்கல, புரிஞ்சுக்கணும் நாம். तो सबको अपना अपना ड्रामा पसंद आया? உங்களுக்கு உங்களுடைய ட்ராமா பிடிச்சிருக்கு தானே?
या कईयों को लगता है क्या बाबा मेरा ड्रामा बनाया, पति तंग करता है, बच्चे भी ठीक नहीं है, पड़ोसी भी झगड़ा करते हैं, शरीर भी बीमार होता है, तो मेरा ड्रामा थोड़ा बदल दो, लगता है किसी को? அப்படி யாருக்காவது தோணுதா? ட்ராமாவில் என்னுடைய பாட்டு இப்படி இருக்குது, இந்த ட்ராமாவை மாற்றிட்டா என்ன, ஏன்னா எனக்கு இவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அப்படி ஏதாவது தோணுதா? இல்லை இல்லையா? क्योंकि अगर ड्रामा बदल देंगे तो ये जो ड्रामा बना है बाबा मिला है वो भी बदल जाएगा। அப்படி ஒருவேளை உங்கள் ட்ராமா மாற்றினா இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, பாபா உருவாக்கினது அதுவும் எல்லாமே மாறிடும். आज तक जो भी परिस्थिति आई, विघन आए, सब हमको यहाँ लाने के लिए आए, इसलिए आज तक जो ड्रामा हुआ वो अच्छा था और अभी भी ड्रामा चल रहा है वो भी अच्छा, भविष्य में जो होगा वो भी अच्छा। இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ ஞானத்துக்கு வர முன்னாடி இருந்திருக்கும். ஒருவேளை ட்ராமாவில் அதை மாற்றி இருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நன்மைக்கு தான், ஏன்னா இங்கே கொண்டு வந்து என்னை சேர்த்துருக்கு ட்ராமா. என்னால் இனிமேல் நடக்க போகிறது ட்ராமாவில் எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். इसीलिए 2 साल पहले मुरलियाँ चलती थी, गुलजार दादी आती थी डायमंड हॉल में और मुरली चलाते थे, लगभग 1.5-2 साल चली वो मुरलियाँ। वाह ड्रामा हुआ, वाह 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 वाह, वाह ड्रामा हुआ, वही रिपीट होता था, क्योंकि टोटल ब्रह्मा कुमारी का सार है ज्ञान का वाह वाह स्थिति में रहना। ஸோ 2 வருஷம் முன்னாடி தாதி மூலமாக பாபா முரளி சொன்னப்போ இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க, ஆஹா ட்ராமா, ஆஹா பாபா அப்படிங்கிற விஷயத்தை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாட்டு மாறிடுச்சு இல்லையா. அப்போது பாருங்கள், டோட்டல் நம்ம பிரம்மா குமாரிஸில் எல்லா ஞானத்தினுடைய சாரமே பார்த்தோன்னா எதுனாலும் நீங்கள் ஆஹான்னு சொல்லணும். कोई पति कोई गाली दे तो भी वाह वाह, कोई झगड़ा करे तो भी वाह वाह, कोई अपमान करे तो भी वाह वाह. யாரும் உங்களுக்கு கலங்கப்படுத்தினாலும் ஆஹான்னு சொல்லணும், யாரும் உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் ஆஹான்னு சொல்லணும், யாரும் உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீங்கள் அந்த இடத்துல ஆஹான்னு சொல்லணும். कोई माता जी का पति शराब पी करके पिटाई करे तो भी वाह वाह करो. யாராவது மாதாஜி அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாலும் அடித்தாலும் கூட அவங்க ஆஹான்னு சொல்லணும். अब वो कहेंगे वाह वाह कैसे निकलेगा? क्यों? उसके लिए पति तो बहुत मिले हैं ना, सतयुग में मिला था, त्रेता में मिला था, द्वापर में मिलेंगे, अभी भी मिले हैं कलयुग में भी। सतयुग के उसके पति तो बहुत अच्छे थे, ना कभी शराब पीते थे, ना मारते थे, ना कभी पीटते थे, सोने के महलों में रहता था वो पति, पुष्पक विमान था, वो देवता था। लेकिन क्या वो देवता रूपी पति के कारण उसको बाबा थोड़ी मिला है? और अभी का पति शराबी है, मारता है, पीटता है, उसके कारण कौन मिला है? बाबा मिला है। तो उस माता के लिए सत्यु का देवता वाली पति अच्छा या अभी का शराबी अच्छा? हम उसको और ही बोलना चाहिए, बाबा ऐसा शराबी 5000 साल के बाद भी ज़रूर देना, क्योंकि इसीलिए संगम युग का पति भी अच्छा, संगम युग की सास भी अच्छी, संगम युग के पड़ोसी भी अच्छे हैं, क्योंकि उनके कारण बाबा मिला है। इसीलिए सदा ड्रामा को पक्का रखना, वाह वाह करते रहना. அந்த மாதிரி சண்டை போடுற கணவன் இருந்தால் கூட நன்மைக்குன்னு எடுத்துக்கணும், ஏன்னா அவங்கனால தான் எனக்கு பகவான் கிடச்சிருக்காரு. அதனால் அது மாதிரி சொந்த பந்தங்களை எல்லாம் நம்ம வந்து எல்லாரும் நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கணும். சத்தியுகத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடையாது. சத்தியுகத்தில் பற்றி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் அப்போ பாபா இல்லை. அதனால் ஒவ்வொரு கல்பாவும் இது மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருக்க போய் தான் பாபா கிடச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாருமே நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களால தான் நமக்கு பாபா கிடச்சிருக்கிறாரு, அவங்களால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாபாவை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அவங்க பிரச்சனை பண்ணுறது கஷ்டமாக நினைக்கக்கூடாது, அது வந்து பாபாவை நம்ம இருக்குமா பிடிச்சிக்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க, அப்படி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். सत्युग में भी शरीर मिला था, बहुत सुंदर था, कंचन काया था, खुशबू आती थी, लेकिन उन आँखों से भगवान को देखा, उन कानों से भगवान के महावाक्य सुने, उस हृदय में भगवान के धड़कनें रहती थी, वो शरीर क्या काम का जिसने ना भगवान को देखा ना भगवान के महावाक्य सुने. इसीलिए शरीर कैसा भी है वाह वाह. इसीलिए बाबा कहते बच्चे वही रहो, उसी गली में रहो, उसी घर में रहो, लेकिन नज़र बदल करके रहो, पॉजिटिव बनकर रहो, ड्रामा को याद करते रहो, तो कभी भी संकल्प नहीं चलेंगे, सदा खुशी रहेंगी, सदा हल्के रहेंगे. சத்தியுகத்தில் நமக்கு தங்கமான சரீரம் கிடச்சிது, நோயே இல்லை. ஆனால் பகவானை பார்த்தோமா, பகவானுடைய ஞானம் கேட்டோமா? அப்போ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நமக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு ஆகிடுச்சு. ஆனால் இப்போது பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறோம், ஆனால் இதன் மூலமாக பகவானை பார்க்குறோம், பகவானுடைய ஞானம் கேட்குறோம். ஆகையினால ஆஹா ஆஹான்னு பாடும். இப்போது என்ன கஷ்டம் வந்தாலும்
ஆஹான்னு நீங்கள் புகழ் பாடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிட்டு எப்பொழுதும் லேசாக இருக்கணும், சுகமாக அனுபவம் பண்ணணும். सदा हल्के रहने के लिए ड्रामा के ऊपर विश्वास, खुद के ऊपर विश्वास, बाप के ऊपर विश्वास, परिवार के ऊपर विश्वास. அதனால் எப்போதும் லேசாக இருக்கணும்னா தன் மீது நம்பிக்கை இருக்கணும், பாபா மீது, ட்ராமா மீது, பரிவாரத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். இந்த ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்துட்டு நாம் எங்கே முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதிலே கூட நன்மை இருக்கிறதுன்னு நினச்சிக்கணும், ஆஹான்னு சொல்லிட்டு இருக்கணும். कभी कभी हमारे ऊपर खुद के ऊपर भी विश्वास नहीं होता. बाबा तो हमको देवता बना रहे, मेरे संस्कार तो ऐसे है ही नहीं, कभी लगता है. लेकिन भगवान ने चुना हुआ है. भगवान कभी भी गलत को नहीं चुन सकता. उसको पता है आपका भविष्य क्या था. इसलिए अपने ऊपर विश्वास रखो. सचमुच बाबा ने मुझे अथॉरिटी दिया है. परिवार के ऊपर भी विश्वास रखो. कईयों को लगता है अरे इसके संस्कार कितने गंदे, ये देवता बनने के लायक थोड़ी है. लेकिन नहीं, बाबा ने उसको चुना है, मतलब वो ज़रूर महान आत्मा है. इसीलिए बाबा कहते ड्रामा के ऊपर, स्वयं के ऊपर, बाप के ऊपर और परिवार के ऊपर विश्वास रहे, तब सदा हल्के रहेंगे. ஸோ தன் மீதும் நம்பிக்கை இருக்கணும். நம்மளுடைய சன்ஸ்கார் இப்படி இருக்குது, நாம் எப்படி தேவதி ஆகும் அப்படின்னு நம்ம எண்ணம் வரக்கூடாது. பாபா நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார், பாபா நம்மளை தேவதி ஆக்குறார். ஸோ அவருடைய தேர்ந்தெடுத்துற ஒரு விஷயம் எப்படி தப்பாக இருக்க முடியும்? ஆகையினால தன் மேலே நம்பிக்கை இருக்கணும். சில நேரம் மற்றவங்களுடைய சுபாவம் பார்த்து இவங்கெல்லாம் எங்கே தேவதி ஆக போகிறாங்க அப்படியும் வரக்கூடாது. பரிவாரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா பாபா தேர்ந்தெடுத்திருக்கார். பாபா நம்ம எல்லாரையும் தேவதி ஆக்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கார். அதனால் தன் மீது, பரிவாரத்தின் மேலே, ட்ராமா மேலே நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். इसलिए संकल्प विकल्प नहीं चलाना है सदा. और संगम युग में महान भाग्यशाली वो हैं जिनके जीवन में प्रॉब्लम ज़्यादा आते हैं. जब प्रॉब्लम आते हैं तो हम भारी हो जाते हैं, लेकिन नहीं, प्रॉब्लम भाग्य वालों को आता है. कुंती के सामने जब कृष्ण जाता है, कुंती को पूछता तुमको क्या चाहिए, सोना चांदी जो भी मांगो, मैं तुम्हें भक्ति का फल देने के लिए आए. तो कुंती कहते मुझे सोना चांदी नहीं चाहिए, मुझे जीवन में समस्या चाहिए. कहा कि क्यों? कहते समस्या होगी तो आप सदा मेरे साथ में रहेंगे, और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य है. பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்கக்கூடாது, பாக்கியமாக நினச்சிக்கணுமா. ஏன்னா சங்கமேகத்தில் யாருக்கு அதிக பிரச்சனை இருக்கோ அவங்க ரொம்ப பாக்கியசாலி. பகவானை அதிகமாக நினைப்பாங்க. மகாபாரத்தில் குந்தி கிட்டே போயிட்டு கிருஷ்ணர் கேட்டாரா உங்களுக்கு என்ன வேணும், தங்கம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா? இல்லை பிரச்சனை வேணும்னு கேட்டாங்களா குந்தி தேவி. ஏன்னு கேட்டால் பிரச்சனை கூட இருந்தால் தான் நீங்களும் என் கூட இருப்பீங்க, பகவான் கூட இருப்பார். பகவான் கூட இருந்தால் பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது கேட்டாங்க. அதனால் பிரச்சனையாக சுமையாக எடுத்துக்கூடாது, அது பாக்கியமாக நினச்சிக்கணும். பகவான் நீங்கள் அதிகம் நினைப்பீங்க இல்லையா, அதனால். इसलिए परिस्थिति से घबराने नहीं. बाबा बांधेली माताओं को याद करता है. बाबा कहता है बांधेली माताओं का पद बहुत ऊंचा है, क्योंकि उसको जो समस्या आती है, पति तंग करता है, परेशान करता है, कौन याद आता है? बाबा. और जिनको बाबा याद आता है, ज़्यादा याद आता है, उसका पद भी ऊंचा है. और जिस माता को पति तंग नहीं करता, बहुत प्यार करता है, उनका योग किसे लगा है? पति से लगा है. और जिसका पति से योग है उसका पद कुछ भी नहीं होगा. तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए. इसीलिए बाबा कहते बच्चे समस्या में कभी, अगर आपके जीवन में समस्या ज़्यादा है, प्रॉब्लम ज़्यादा है, तो समझो कि सत्यों का पद ऊंचा है. ये हल्का रहने का तरीका. ஸோ லேசாக இருக்கணும்னா இன்னொரு வழி என்ன, பிரச்சனையை நீங்கள் சுமையாக எடுத்துக்கூடாது, நன்மைக்காக எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தவங்களுடைய கணவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அப்போ நினைவு ஈஸியாக பாபாட்ட போயிடும். அதுவே அவங்க அன்பாக இருக்காங்கன்னா நினைவு கணவர் மேலே போயிடும். ஆகையினால பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதிகமாக பாபாவை நினச்சிக்கலாம், அப்போ உங்கள் பதவியும் உயர்வாகிடும். அதனால் பிரச்சனை அதிகமாக யாருக்கு வருது சங்கமேகத்தில் புரிஞ்சிக்கலாம், நம்ம சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியில் போகிறோம், நீங்கள் லேசாக இருக்கலாம். तो बाबा ने आपका जो ड्रामा बनाया बहुत फुर्सत के समय बनाया, और आपके आसपास में जितना जिसको भी रखा है, पति को, बच्चों को, ये सब आपका कल्याण करने के वाले लोग हैं. आपका अकल्याण करने वाला कोई लोग नहीं है. इसलिए मैं सदा ड्रामा पर विश्वास रख करके हमें सदा पॉजिटिव रहना है, हल्के रहना है. तो ड्रामा மேலே நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், லேசாக இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தால் நம்மளுடைய நன்மைக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை பார்க்குற நம்மளுடைய பார்வை மாற்றிக்கணும், பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அப்போ நம்ம லேசாக இருக்கலாம்.
जब ड्रामा को सामने लगाते हैं तो हम ड्रामा के गोदी में सो जाते हैं, तो हमारे संकल्प चुप हो जाते हैं। ड्रामा हमें रोने से बचाती है। இப்போ நம்ம ட்ராமாவை எதிரில் வச்சுருக்கிறோம், ட்ராமா மடியில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சங்கல்பம் வந்து வேஸ்ட் ஆகாமல் சேஃபாக இருக்கலாம், லேசாக இருக்கலாம்। நாம் संगम युग में मन को चुप रखना ये बहुत बड़ी कला है, और जिसने मन को चुप रखा, जिसका मन शांत रहता है, वही सदा हल्का रहता है। जिसका मन भारी है, विरस सोचता है, वो देहभान में आता है। इसलिए ये 5 बातें जो बताई, एक तो सबसे पहली बात बताई कर्मों को समझना, जो हुआ अच्छा हुआ तो दूसरी बात। तीसरी बात बताई निगेटिव को क्या बना दो, पॉजिटिव। और चौथी बात बताई எல்லாம் நன்மை, जो हुआ अच्छा हुआ, आत्मा अभिमानी पயிற்சி। ये तीसरी बात है। चौथी बात बताई ड्रामा। बस ये 4 बातें भी याद रखेंगे तो सहज आप हल्के रह सकेंगे। और एक आत्मिक स्थिति का अभ्यास बताया, 5 बातें बताई। 5 बातें अगर याद रखेंगे तो सहज आप हल्के बन सकेंगे। ठीक है। சங்கமிகத்தில் அமைதியாக இருப்பது நம்மளுடைய பாக்கியம்। ஸோ எவ்வளோ மனசை அமைதியாக வச்சுக்கிறோம் நல்லது அது। ஸோ அதுபோல் 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மனதை நம்ம லேசாக வச்சுக்கிறதுக்கு, அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய எண்ணங்களை சேமிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நினைவு இருக்கு இல்லையா, பிரதர் ரிவைஸ் பண்ணினாங்க। நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்கிக்கணும், எது நடந்தது நன்மைக்கு எடுத்துக்கணும், ட்ராமான்னு புரிஞ்சுக்கணும், ஆத்மஸ்திதியில் இருக்கணும், கர்ம